गुरुवे शरणम. जय श्री कृष्णा. राधे कृष्णा. राधे राधे. குட் மார்னிங் வீவர்ஸ். இது வந்து ஒரு 1/4 கிலோ சாபுதானே எடுத்திருக்கேன், 250 கிராம். அது நல்லா கழுவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி சூடு பண்ணி அது மேலே லேசாக ஊற்றி அப்படியே மூடி எடுத்து வச்சிட்டோன்னா நைட்டு காலையில் இந்த மாதிரி பொலன்னு தனித்தனியாக எங்கேயுமே தண்ணி அதை வந்து இதுவாக இருக்காதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடாய் வச்சு அதில் நெய் ஊற்றுறோம். 2 டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கம்மியாக இருந்தால் அப்புறம் ஊற்றிக்கலாம். அப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா பொடியாக நறுக்கியதே போட்டுக்கோங்க. ஒரு 3-4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதில் இந்த உருளைக்கிழங்கு, சிகப்பு உருளைக்கிழங்கு, ரெட்டு உருளைக்கிழங்கு இருக்குங்களா, அதை தோல் சீவிட்டு பொடியாக அரிஞ்சு அதையும் அதில் போட்டு வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு. அப்போ உப்பு எதுக்கு போடுறோன்னா அப்போ தான் அது கொஞ்சம் சாஃப்டாகும். கொஞ்சம் முந்திரி பருப்பை எடுத்து நான் க்ரஷ் பண்ணி போட்டிருக்காங்கல்ல. நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போதும் அந்த முந்திரி பருப்பு வாயில் எப்படி நம்ம உப்புமாவில் கடலைப்பருப்பு பைட் நல்லா இருக்குமோ அது மாதிரி இதோட பைட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் போட்டேன். இது நல்லா செவந்து வந்துடுதுங்க. இப்போ நம்ம சாபுதானாவை கொட்டிடலாம். அதில் ஜவ்வரிசி தான் சாபுதானான்னு சொல்லுவாங்க வடநாட்டில். நல்லா கிளறணும். அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு மூடி கிளறணும். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த கடலை, அப்படின்னா வேர்க்கடலை பவுடர் நான் வச்சுருப்பேன் எப்போவுமே பாட்டிலில். அது 2 டேபிள் ஸ்பூனுங்க. அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி வதக்கி சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சு அப்பப்போ பார்த்துக்கணுங்க. கிளறி இதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் அப்பப்போ ஞாபகமாக பார்த்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். பெரிய ஜவ்வரிசி வாங்கணும், பொடி ஜவ்வரிசி வாங்கிடாதீங்க. நல்லா 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு நைட்டு கொஞ்சம் நல்லா சுடு தண்ணியை வச்சு நல்லா பாயில் வாட்டர் வச்சு அதில் லேசாக அப்படியே ஒரு 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் மேனிக்கு ஊற்றி அப்படியே எடுத்து மூடி வச்சிட்டிங்கன்னா காலையில் அது வாங்கும்போது இந்த பழைய அரிசின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது பழைய ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்குங்க. புது ஜவ்வரிசியாக இருந்தால் கொலன்னு போகும். பழைய ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்குங்க. நல்லா தயாராகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது எப்படி இருந்தது, அந்த வெள்ளையாக தெரியவே கூடாதுங்க. எல்லாமே நல்லா ஃபுல்லாக அப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குங்க. அதை ஒன்று எடுத்து கையில் எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், அப்படியே ஃப்ளஃபியாக. ஹரே கிருஷ்ணா. கொத்தமல்லி தூவி ரெடியாக எடுத்து கடவுளுக்கு கண்டூரில் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.